1 கப் கடலை மாவில் வாசனை இல்லாத எண்ணெயை நம்ம பஜ்ஜி மாவுக்கு கலக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு கலக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு வடை சட்டியில் நம்ம எண்ணெயை வந்து வாசனை இல்லாத எண்ணெயை ஒரு 1/4 லிட்டர் ஊற்றி நல்லா சூடாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே குக்கரில் வச்சு எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரையை எடுத்து அதை சர்க்கரை பாகா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. அது பாவு ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம கரைச்சி வச்ச மாவை எடுத்து அதில் கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறம் நல்லா லைட்டாக 2 கிண்டும் போதே அது வந்து நம்மளுக்கு கெட்டி ஆகிறது நல்லா தெரியும். கெட்டி ஆகும் போதே நம்ம பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றணும். அதுக்குள்ளே நம்ம அந்த மைசூர் பாக்கை கொட்டுறதுக்காக ஒரு தட்டில் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த சூடான எண்ணெயை நம்ம அதில் கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கிண்டுறதை மட்டும் விட்டுறவே கூடாது. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அது நல்லா பொங்கி பொங்கி வரும். பொங்கி வந்து அந்த சட்டியிலே ஒட்டாத அளவுக்கு அது அப்படியே திரண்டு வரும். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே வெளியில் வரும். அந்த டைமில் கொஞ்சம் நெய் எடுத்து 2 ஸ்பூன் நெய், நம்ம அதிகமாக நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிங்கனாலே நல்லாயிருக்கும். இப்போ சட்டியில் ஒட்டாமல் வர்றப்ப அதை தட்டில் எடுத்து நம்ம ரொம்ப ஓவராக அமுத்தி இது பண்ணக்கூடாது. மேலால் தட்டி இப்படி வச்சிட்டோம்னா சூப்பரான மைசூர் பாக் ரெடி. எப்படி இருக்குது மைசூர் பாக்கு? மைசூர் பாக்கு சூப்பராக இருக்குது. வார்த்தை வந்து பேச முடியல, அவ்வளோ இனிப்பாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இந்த பேர் நான் இரு இது உடச்சா அது உடஞ்சிருச்சு. இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சிரிச்சுக்கிட்டே சொல்கிறத பார்த்தா யாராவது நம்புவாங்களா? வாழை போட்டோம்னா கடல் சூப்பராக இருக்குது.